காலாண்டு விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் சென்னை சாந்தோம் பகுதியில் உள்ள டொமினிக் சேவியர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் சுவர்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் பெற்றோர் பள்ளி வளாகத்தை முற்றுகையிட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். என்ன காரணத்தால பள்ளியின் சுவர்களில் விரிசலானது ஏற்பட்டிருக்கிறது? அதனைத் தொடர்ந்து பெற்றோர்கள் தரப்பில் என்ன மாதிரியான கேள்விகள் முன்வைக்கப்பட்டது? அங்கு பள்ளி நிர்வாகம் தரப்பில் என்ன சொல்லப்பட்டது? விரிவான விவரங்களை சொல்லலாம். வணக்கம். சென்னை சாந்தோம் பகுதியில டொமினிக் சேவியர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியானது செயல்பட்டு வரக்கூடிய நிலையில இந்த பள்ளி வளாகத்துக்குள்ளேயே மெட்ரோ பணிகளானது நடைபெற்று வருகிறது. 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகள் தீவிரமா நடைபெற்று வரக்கூடிய நிலையில இந்த பள்ளியினுடைய வளாகத்துக்குள்ளேயே தற்போது பார்த்தோம்னா அந்த சுரங்கம் தோண்டக்கூடிய அந்த டனல் அமைக்கக்கூடிய பணிகள் தீவிரமா நடைபெற்றுக்கிட்டு வரக்கூடிய நிலையில இந்த பள்ளியினுடைய அந்த சுவர்களானது அங்கங்கு விரிசல் விட்டு காணப்படுகிறது. மேலும் இந்த பள்ளியினுடைய அந்த வகுப்பு ஜன்னல்கள் எல்லாம் கூட உடைந்து காணப்படுகிறது. கடந்த 4 மாதங்களுக்கு மேலாகவே இந்த பிரச்சனைகள் இருந்து வரக்கூடிய நிலையில அவ்வப்போது பெற்றோர்களும் இந்த பள்ளியினுடைய முதல்வரிடம் புகார்களை தொடர்ந்து சொல்லி வந்திருக்கிறார்கள். ஆனாலும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில இன்றைய தினம் 100க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் இந்த பள்ளி வளாகத்திற்குள் வந்து பள்ளி முற்றுகையிட்ட அந்த நிகழ்வுகளும் கூட நடந்திருக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா இந்த மெட்ரோ பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய நிலையில பள்ளியினுடைய சுவர்கள், வகுப்பறையினுடைய சுவர்கள் அங்கும் இங்கும் உடைந்து காணப்படுகிறது. நிறைய சுவர்களில் ஏற்கனவே சிமெண்ட் போட்டு அவர்கள் தற்காலிகமாக அந்த பேட்ச் ஒர்க் எல்லாம் செய்திருக்கிறார்கள். மேலும் ஜன்னல்கள் எல்லாம் பார்த்தோம்னா உடைந்த நிலையில் காணப்படுகிறது. தெர்மாகோல் கொண்டு அந்த தற்காலிகமாக அது ஒட்ட வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய காட்சிகளையும் கூட நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த வகையில் பள்ளி மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையில் கட்டிடம் இருப்பதாக இன்றைய தினம் பெற்றோர்களினுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் தகவல்கள் பரவிய நிலையில் அதை பார்த்த பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்து பயத்தில் ஓடி பள்ளி வளாகத்தை ஒரு புறம் முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். இன்னும் சில பெற்றோர்கள் ஓடி தங்களுடைய குழந்தைகளை வீட்டிற்கு அழைத்து சென்ற ஒரு நிலையும் கூட ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது தொடர்ந்து பெற்றோர்கள் பள்ளியினுடைய முதல்வரோடு அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களினுடைய கோரிக்கை என்பது தற்காலிகமாக இவர்களுக்கு வேறு ஒரு இடத்தில் பள்ளி மாணவர்களுக்கு வகுப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இவர்களினுடைய அறக்கட்டளையின் கீழ் வரக்கூடிய மற்ற பள்ளிகளில் இவர்களுக்கு ஏதேனும் அந்த படிப்பதற்கான ஏற்ற சூழலில் அவர்களுக்கு அந்த வகுப்பறைகள் அந்த இடத்தை மாற்றி கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதே பெற்றோர்களினுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. இதற்கிடையே பார்த்தோம்னா திடீரென்று சாலை மறியலும் கூட நடைபெற்றது. பள்ளி வளாகத்தை முற்றுகையிட்டிருந்த பெற்றோர்கள் சாலையிலும் கூட இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். உடனே பெற்றோர்களோடு காவல்துறையினரும் கூட தொடர்ந்து பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வருகிறார்கள். விரிவான கள தகவல்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.